4 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். 4 பீஸில் ஜூட் 1, ஜூட்டு 18க்கு 11 எடுத்தோம். இங்கே மேலே வச்சுக்க இந்த கலர் காட்டன் துணி வந்து 13க்கு 11 எடுத்தோம். உள்ள லைனிங் வந்து ஜூட்டுக்கு ஈக்குவலாக எடுத்துருக்கோம், 11க்கு 18. உள்ளே இன்னொரு பாக்கெட்டுக்கு ஃப்ளாட் பாக்கெட்டுக்கு ஒரு பீஸ் எடுத்துருக்கோம், அது 5க்கு 11. ஸோ 4 துணி தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஹேண்டில் வந்து 15 இன்ச்சு ஒரு பக்கம், 15 இன்ச்சு இந்த பக்கம். டேப் ஹேண்டில் 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம். இது இல்லாமல் நமக்கு வந்து மொத்தம் மேலே வந்து டாப் ஜிப்பர் அது வந்து 11 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம். இந்த துணியோட அகலம் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம எப்போவுமே ஜிப்பர் கட் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது இந்த பையன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டுமா ஜூட் துணி எடுத்துக்கோங்கம்மா. இது எவ்வளோ 11க்கு 18 பீஸ் எடுத்துக்கோங்க ஜூட் துணி. இது மேலேம்மா ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இதுக்கான ப்ரொவிஷனை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதான் நீளம், இது அகலம்னு வச்சுக்கோங்கம்மா. நீளத்தை வந்து பாதியாக மடித்து போட்டுருக்கேன். மடித்து போட்டு சென்டர் கண்டுபிடிச்சி இங்கே ஒரு நாச்சு இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கிறேன். இப்போ 2 நாச்சும் நான் இணைக்கிறேன். இங்கே ஒரு நாச்சுக்கு இங்கே ஒரு நாச்சு இருக்குது. 2 நாச்சும் நான் இணைச்சிக்கிட்டாச்சுமா. இணைச்சிக்கிட்டு இந்த இடத்துல இந்த பக்கமோ ஏதாச்சும் ஒரு நுனியில் இங்கேருந்து 1.5 இன்ச்சுமா, இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 3 இன்ச்சு, சரிம்மா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு கோடு இருக்கும், இங்கே ஒரு கோடு இருக்கும், இங்கே ஒரு கோடு இருக்கும். ஸோ இந்த 2 கோடையும் இணைச்சிக்கோங்க. இணைச்சிட்டாங்கம்மா. இங்கேருந்து கத்திரிக்கோள் எடுத்து இங்கே ஒரு கட் பண்ணுங்கம்மா. உங்கள் 3 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு முன்னாடி நிறுத்துக்கோங்க. நிறுத்திக்கிட்டு வி ஷேப்பில் போங்கம்மா. இங்கே ஒரு வி, இங்கே ஒரு வி போயிட்டு இப்போ விரிச்சிக்க வச்சுக்கோங்கம்மா. நமக்கு வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் கட்டு இருக்கும். ஸோ அதை உள்பக்கமாக எடுத்து அப்படியே 2 பக்கம் இந்த பக்கம் மடிச்சுக்கோங்கம்மா. மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிப்பர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ரெடி, சரிம்மா. இப்போது இதுக்கு ஜிப்பர் கட் பண்ணணும். எப்படின்னா இங்கே வி ஷேப் இருக்கு பாருமா, வியில் இருந்து ஆரம்பிச்சு இந்த விக்கு அளவு எடுத்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. முடிஞ்சிடுச்சுமா. இப்போ லைனிங்க்கு நம்ம ஜிப்பர் வச்சுட்டோம். இங்கே ஜிப்பர் வச்சுட்டோம். ஜிப்பர் வைக்கும்போது பாதி முடிச்சு தைக்கும்போது ரன்னர் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ ஃபுல்லாக சுற்றி தைச்சிட்டோம்னா இங்கே ஜிப்பர் ரெடி பண்ணுறோம். ஓகே தானம்மா? கிளார் இருக்குது. ஓகேம்மா. ஸோ இப்போ ஜிப்பர் நம்ம ரெடி. அப்படியே ஆப்போசிட் சைடு இப்போ நம்ம இங்கே ஜிப்பர் வச்சுட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு இப்போ திருப்பிக்கோங்க. இந்த இடத்துல மேலேருந்து 1.5 கீழேருந்து 1.5 2 மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோட் போட்டு இதான் ஜிப்பர் பாக்கெட்னு வச்சுக்கோங்கம்மா. இதான் ஜிப்பர் பாக்கெட்னா அப்படி மேலே வச்சுக்கோங்கம்மா. வச்சுட்டு இங்கேருந்து இங்கே மாதிரி தைக்கிறோம். தைச்சிட்டு இங்கே சென்டரில் இங்கே ஒரு ஸ்டிச்சிடும் ரிவர்ஸ், இங்கே ஒரு ரிவர்ஸ், இங்கே ரிவர்ஸ். எண்டிங்லேயும் ஸ்டார்டிங்கில் எப்பவுமே ரிவர்ஸ் போட்டுக்கிறோம்மா. ஸோ இப்போ இங்கே ஒரு பாக்கெட், இங்கே ஒரு பாக்கெட் ரெடி ஆச்சுக்கோம். இப்போ லைனிங் பீஸ் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா லைனிங்கில் ஃப்ளாட் பாக்கெட்டும் இந்த பாக்கெட்டும் ரெடிமா, சரிம்மா. இப்போ லைனிங் பீஸ் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஜூட்டுக்கு வரோம்மா. ஜூட்லேயும் இதே மாதிரிமா இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் இப்படி பாதியாக மடிச்சுக்கிறோம். அப்புறம் இப்படி போட்டுட்டு இங்கே ஒரு கட்டு அப்படியே கட் பண்ணி இங்கே ஒரு வி ஷேப் அதே மாதிரி பண்ணிக்கிட்டுமா. அப்புறமா இங்கே இருக்கிற நாச் போட்டோம் இங்கே சென்டரில் நிறுத்தியும் அந்த நாச் மேலே இப்போ இந்த பீஸ் மேலே இது அந்த கலர் துணி வச்சுக்கோங்கம்மா. அப்படியே சென்டரில் போடுங்கம்மா. இதுலேயே ஒரு நாச் கண்டுபிடிக்குமா. இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, நாச் மேலே நாச் போட்டுக்கோங்கம்மா. போட்டுட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே 1 இன்ச்சு டேப் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த லூசன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக, ஏன்னா அதை பாக்கெட் ஆக்குறோம் அதுக்காகம்மா, சரிவா. ஸோ அப்போது இங்கே டேப் ஆட் பண்ணிவிட்டு நாச்சு ஒன்று மேலே ஒன்று போட்டுவிட்டு சுற்றி 3 பக்கம் தைச்சிடுறோம். இந்த பக்கம் மட்டும் ஓப்பனில் அப்படியே விட்டுடுறோம். ஏன்னா அது பாக்கெட்டாக இருக்கும்போது இங்கே மட்டும் சென்டரில் இங்கே ஒரு சின்ன ஸ்டிச்சுமா, இதோ இங்கே சின்ன ஸ்டிச் போட்ட மாதிரி. அது எதுக்குன்னா உள்ளே போட்டது எதுவும் வெளில வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே இந்த பீஸ் ஆட் பண்ணிட்டோம், 2 பக்கம் வந்துடுது. இந்த பீஸ் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் ஜிப்பரும் நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ரெடி, நம்மளோட லைனிங் பீஸும் ரெடிமா. இப்போது இந்த ஜூட் இருக்குல்லம்மா, ஜூட்டு இதான் 11 இன்ச்சு சைடு, இது 11 இன்ச்சு சைடுமா. இங்கே தெரியுதாம்மா, இதான் 11 இன்ச்சு சைடுமா. இப்போது ஜூட்டு மேல் பக்கம் வர மாதிரி போட்டுக்கோம். இங்கே தான் இந்த பீஸ் இருக்குது, இங்கே மேல் பீஸ் இருக்குமா, சரியாம்மா. இப்போது இதுக்கு மேலே ஒரு டேப் ஒன்று வைக்கிறோம்மா ஹேண்டிலுக்கு. இப்போ இருக்குமா, இங்கே ஒன்று இப்படி சி டைப்பில் வர மாதிரி வச்சுக்கிறோம்மா. சென்டர் மார்க் பண்ணி இப்படி சென்டர் மார்க் பண்ணிட்டோமா. இங்கே ஒரு மார்க்குமா, இங்கேருந்து 1.5 இங்கேருந்து 1.5. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா 3 இன்ச்சு இருக்கும். ஸோ இந்த நுனி ஒரு 1.5 வைக்கணும், இதை ஒரு 1.5 வைக்கிறோம்மா, சரிம்மா. வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ஜிப்பரை போட போகிறோம். ஜிப்பரை தலைகீழ போடுறோம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஜூட்டு சரியான பக்கம் மேலே வர மாதிரி, செகண்ட் லேயர் டேப்பு, சரிம்மா. இது எப்போவுமே
இங்கே டேப்போட எட்ஜு வந்து 3/4 இன்ச்சு வெளில வரும். அப்போ தான் இந்த வெயிட் தாங்குமா. இந்த பக்கமும் இவ்வளோ தூரம் வெளில வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஜூட்டு லேமினேஷன் பக்கம் மேலே வரா மாதிரி, சாரி ஜூட் பக்கம் மேலே வரும், லேமினேஷன் பக்கம் கீழே போயிடும். அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் வந்து இப்படி வைக்கிறோமா, டேப் தான் இதை நான் ரோப் வச்சுருக்கேன். சரிம்மா? டேப் வச்சுருக்கோம், ஹேண்டில் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஜிப்பர் தலைகளாக போட்டுக்கிறோமா, இந்த நுனியோடவே வச்சுக்கிறோம். சரிம்மா? இதான் ஜிப்பர்னு வச்சுக்கோங்கம்மா. இப்படியே போட்டுக்கிறோமா. சரிம்மா? இது 3வது லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஜூட்டு, அடுத்து ஹேண்டில், அடுத்து ஜிப்பர். இதுக்கு மேலே லைனிங் பீஸ்மா. லைனிங் இங்கே இருக்குது. சரிம்மா, இது வந்து இது. சரிம்மா, இதுக்கு மேலே லைனிங்மா இப்படி போட்டுக்குவோம். இப்படி வச்சுட்டு எல்லாமே நுனியோட நுனி கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்கம்மா. சரிம்மா? பார்த்துக்கிட்டு இப்போது இங்கே 3மே ஒரே கோட்டு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்கம்மா. ஜூட்டு, ஜிப்பர், அப்புறம் லைனிங் தலைகளாக போடுறோம்மா. சரிம்மா? லைனிங் தலைகளாக போடுறோம். சரிம்மா, இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி, அதாவது நம்ம ஜிப்பர் சைடு வரணுமா? ஜிப்பர் சைடு தான்மா. இல்லை, பாக்கெட் சைடு அந்த பக்கம் போயிடணும், ஜிப்பர் சைடு தான் மேலே. ஆமாம்மா. இப்போது இன்கேஸ் இந்த ஜிப்பர் இந்த பக்கம் இங்கே இருந்துச்சுன்னா உங்களை லைனிங் இருக்க ஜிப்பர் இந்த பக்கம் போயிடும், ஆப்போசிட் சைடில் இருக்கும் எப்போவுமே. அப்புறம் இப்போ இந்த ஜிப்பர் திறந்தா இந்த ஜிப்பர் வந்துடும்மா. அதனால தான். சரிம்மா? சரிம்மா, இப்போ பாருங்க, இந்த கார்னர் ஜூட்டோட கார்னர், அப்புறம் இந்த ஜிப்பரோட கார்னர், அப்புறம் லைனிங் கீழோட கார்னர், 3மே ஒன்னோட ஒன்று இப்படி இருக்கணும்மா. இங்கே ஒரு ரிவர்ஸ் போட்டு ஆரம்பிக்கமா, இங்கே நின்றுக்கோங்க 1 இன்ச்சில். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கணுமா, என்னென்னா இந்த ஜிப்பர் இருக்கணுமா, ஜிப்பரோட பல்லு, அந்த பல்லு நம்ம குதிரை ஃபுட் இருக்கலாமா, அது ஒட்டிக்கிட்டு வரணும். அப்போ தான் முடிஞ்சவங்க ஸ்டிச்சு உள்ளே போடணும். சரிம்மா? அப்படியே நீங்கள் நின்றுக்கோங்கம்மா. 1 இன்ச்சு ஸ்டிச் பண்ணி நின்றுக்கிட்டு இதை எடுத்து பார்த்துக்கோங்கம்மா. எல்லாம் ஒரே லைனில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, நம்ம மார்க்கிங் மேலே ஹேண்டில் இருக்கா, அப்புறம் இந்த ஜிப்பரும் இதுவும் ஒரே கோட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கம்மா. அப்புறம் இதுக்கு அப்படியே நீங்கள் ஒரு ரிவர்ஸ் போட்டு முடிச்சுக்கோங்கம்மா. முடிச்சுட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாதி ஜிப்பர் வெளில நீட்டி இருக்கும், அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்கம்மா. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதே சைடில் இந்த பக்கம் வச்சுக்கோங்கம்மா. ஸோ இங்கேயும் நம்ம அதே ரிப்பீட் பண்ண போகிறோம்மா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜூட்டு, அதுக்கு மேலே ஹேண்டில், அதுக்கு மேலே ஜிப்பர் தலைகீழா, பாதி ஜிப்பர் தான் இருக்கும், ஏன்னா மீதி பாதி இங்கே இருக்குது. இப்போ இந்த பக்கம் இருக்குல்லம்மா லைனிங் துணி, இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கிறோம். அதாவதுமா இப்படி தான் நம்ம லைனிங் துணி இருக்கு. ஸோ இது ஈக்குவலாக இருக்கும். இங்கே இருக்க பாதி ஜிப்பர் எடுத்துமா. ஃபர்ஸ்ட் ஜூட்டு, ஹேண்டில், அதுக்கு மேலே ஜிப்பர் தலைகளாக போட்டோம், அதுக்கு மேலே இப்படியே போட்டுக்கோங்கம்மா. கரெக்டாக இருக்கும். சரிம்மா? இப்போ இங்கே பண்ணது அப்படியே இங்கே ஸ்டிச்சுமா, ஒரு 1/2 இன்ச்சு சீமானை வச்சுட்டு அப்படியே ஸ்டிச்சு ரிவர்ஸ் போட்டிங்கன்னா, இப்போ இப்படி இருக்கிறத அப்படியே, ஏன்னா ஜூட்டு இப்போ உள்பக்கம் இருக்குது, இப்படி இருக்கிறத அப்படியே வெளி பக்கமாக திருப்பிக்கோங்கம்மா. இப்போ உங்களுக்கு ஜூட்டும் நம்ம மேலே வச்சுருக்க கலர் துணி வெளில வந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா நம்மளோட பாக்கெட்டு ஜிப்பர் வெளில வந்துருக்கும். சரிம்மா? இந்த பக்கம் பிசுறு மேலே கீழே உள்ளே போயிருக்கும். இப்போது நம்ம ஒரு மேல் தையல் ஒன்று போட போகிறோம். மேல் தையலுங்கிறது இங்கே போட்டுருக்க தையல். ஸோ இங்கே ஒரு மேல் தையல் ஒன்று போட்டுக்கிறோம்மா. இந்த கார்னர் தான் இங்கே ஹேண்டில் இருக்குது. இந்த கார்னர் இப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்து 4 பக்கமும் சுற்றி தைச்சிக்கோங்க. தைச்ச அப்புறமா முக்கியமான ஸ்டெப் பண்ண போகிறோம். அதுவும் உங்களுக்கு தையல் தெரிஞ்சமாங்க இந்த தையல் போட போகிறோம். எப்படின்னாம்மா இது அப்படியே பாதியாக மடிச்சு போடுது. இப்போ ஹேண்டில் இப்போ மேலே வந்து லைனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. ஜூட்டு லைனிங் இருக்குது, பாதியாக மடிச்சு போட்டு எப்போ ஜூட்டு உள்ளே போகிற மாதிரி மடிச்சுக்கோங்க, லைனிங் வெளில வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மார்க்கிங் அப்போ தான் உள்ளே போயிடும், கஸ்டமருக்கு நம்ம போகிற மார்க்கிங் தெரியக்கூடாது. சரிம்மா? இங்கேருந்து இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5மா இல்லை மார்க் போட்டு, அதே மாதிரி இங்கேருந்து 1.5, இங்கேருந்து 1.5 பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துமா, அப்படியே கோடுமா. இங்கே ஒரு 1.5 ஒரு கோடு, இந்த 1.5 ஒரு கோடுமா. ஸோ இப்போது இங்கே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடும், இப்படியே வரோம், இப்படி வந்துட்டு இப்படி போயிடும். சரிம்மா? ஸோ அப்படி பண்ண இப்போ நம்ம ஜூட்டையும் தைக்கிறோம், கலர் துணியும் தைக்கிறோம், மேலே இருக்க லைனிங்கும் தைக்கிறோம். சரிம்மா? ஸோ இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வந்துடும், ஒரு பா மாதிரி தைச்சி விட்டுரும். இப்போ இது இருக்குல்லம்மா, இதை வந்து அப்படியே லைனிங் துணி வெளில வரா மாதிரி பாதியாக மடிச்சு போடுறோம்மா. மடிச்சு போடாமல் ஹேண்டில் உள்ளே போட்டுக்கோங்க. 2 ஹேண்டில் உள்ளே போட்டுட்டு இங்கே ஜிப்பர் இருக்குமா தலைகளாக, ரன்னர் தலைகளாக போட்டு வெளில எடுத்துக்கோங்க. திரும்ப போட்டு இங்கே நடுவில் நிறுத்திக்கோங்கம்மா. நிறுத்திக்கிட்டு தான் ஃபைனல் ஸ்டெப்புமா. இப்போ உங்களுக்கு இருக்க ஓப்பனிங் இங்கேயும் மட்டும்தான் இருக்கும். அப்படியே இங்கே வந்து ஒரு ரிவர்ஸ் போட்டு இங்கே ஜிப்பர் இருக்குமா, ரிவர்ஸ் போட்டு ஆரம்பிங்க. இப்படியே இங்கே பாதியில் எடுத்துக்கோங்க. நிறுத்திக்கிட்டு இங்கே 1.5 நம்ம மார்க் போட்டுக்கோங்கம்மா. இங்கே ஃபோல்டு இருக்கும், அந்த ஸ்டிச்சு மேலேயே
இந்த ஸ்டிச் மேலே ஃபோல்டு போட்டுக்கோங்க, ரெண்டு பக்கம் ஃபோல்டு போட்டுக்கிட்டு இதை அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரிம்மா? அப்படியே கண்டினியூ பண்ணுங்கம்மா. இங்கே ஸ்டிச் பண்ணி இங்கே ரிவர்ஸ் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி பண்ணிக்கிறோம்மா. இப்படி உள்ள தள்ளிடுறோம், உள்ள தள்ளிட்டு சரிம்மா, இப்படி உள்ள தள்ளிட்டு நம்ம போட்டுக்கிறோம். அப்படி இங்கே ஒரு ரிவர்ஸ் ஸ்டார்டிங் எண்ணி எண்பது ரிவர்ஸ். ஸோ இப்போ நம்ம சரியான பக்கம் திருப்பிட்டா பயிர் எடுப்பாங்க. சரிம்மா?